அதில் குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக காஞ்சிட்டு குழம்பு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா தாளிசம் பண்ணுறேன். தாளிசம் பண்ணுறதுக்கு என்ன போட்டிருக்கேன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை இல்லை, அதனால வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டு தாளிசம் பண்ணுவோம். பாருங்கள் மக்களே, நல்லா தாளிசம் பண்ணி ஊற்றியாச்சு. குழம்ப லைட்டாக தான் கிண்டி விடணும், மீன் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. ரொம்ப வேகமாக கிண்டி விட்டீங்கன்னா குழம்புல இருக்கிற மீன் உடஞ்சி போயிடும். அதனால் வந்து மெதுவாக தான் கிண்டி விடணும். அப்படி இல்லைன்னா சட்டியை பிடிச்சி தூக்கி ஆற்றி விட்டு வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா காஞ்சிட்டு. நல்லா பாருங்கள், மீன் எடுக்கேன்.